இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவை பார்த்து கண்டு கழித்திட்டு இருக்கும் எங்கள் அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் இன்று நாம் செய்யக்கூடிய ஆசனத்தின் பெயரானது அத்வாசனா. செய்வது எப்படி என்பதை நாம் செய்து பார்க்கிறோம். இந்த அத்வாசனத்தை யார் செய்கிறாங்கன்னா எல்லாருமே செய்கிறாங்க. இதுதான் உண்மை. நாம் படுத்து உறங்கும் பொழுது மல்லாக்க படுத்திருக்கோம், சில பேர் குப்பரக்க படுத்திருப்பாங்க. ஆனால் சாமி கும்பிட்றப்ப குப்பரக்க படுத்து கைகளை நீட்டிக்கொண்டு மனதார தியானம் செய்வது, மனதிற்குள்ள அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை இறைவனிடம் பிரார்த்திப்பது நம்ம ஒரு வகை. அதே போல் இந்த ஆசனத்தை உடலை நீட்டிக்கொண்டு செய்யும் பொழுது மிகவும் எளிமையாக எல்லாரும் செய்யக்கூடியது. இது செய்ய முடியாது அப்படின்னு யாருக்குமே கிடையாது. இந்த ஆசனத்தை பார்த்து அனைவரும் செய்வோமானால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது மிகவும் அரிதானதாகும். ஏன்னா சாதாரணமாக படுத்திருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இது என்னென்ன பலன்கள் செய்ய போகுதுங்கிறத நீங்கள் பின்னாடி பாருங்கள். அத்வாசன ஆசனம் அனைவரும் நாம் தினமும் செய்யக்கூடிய ஆசனமாகும். பெண்கள் பார்த்திங்கன்னா வேறு மாதிரியாக சாமி கும்பிடுவாங்க. ஆண்கள் காலை முழுவதுமாக நீட்டிக்கொண்டு அஷ்டாங்கமாக செய்வாங்க. இதற்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை. இது அத்வாசனம் ஆசனம், அவ்வளோதான். இது இயற்கையாகவே நம்ம ஒரு ஆசனத்தையும் நம்ம டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உட்கார்ந்துருக்குறோம், அது ஒரு ஆசனம். உணவு உண்ணும் பொழுது தரையில் அமர்ந்து உணவு உண்ணும் பொழுது அது ஒரு ஆசனமாகும். இப்படி கால்கள் இப்போ ஒரு ஜாமான் இப்போது வீட்டில் விளக்குறாங்க, விளக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா குத்துக்காலிட்டு விளக்குவாங்க, அது ஒரு ஆசனமாகும். ஆக பெண்களுக்கு தெரியாமலேயே ஒரு சில ஆசனங்கள் அவர்களே தினமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவங்க வேலை செய்யறதுனால அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதில் உடல் வேலை பலு செய்யாமல் டேபிள்லேயே உட்காந்துக்கிட்டு காய்கறியை நறுக்கி நின்ன நிலையிலேயே உங்களுக்கு அந்த கிச்சனில் போய் செய்யறதுனால நமக்கு அவங்க குனிஞ்சு நிமிங்கிறதுக்கு வேலை செய்ய முடியாததுனால்தான் அவர்களுக்கு எந்தெந்த வியாதியும் அது வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மாவு ஆட்டுறதுலேருந்து கொடைகளில் மாவு ஆட்டுவாங்க, அம்மியில் மிளகாய் அரைச்சி அதை குழம்பு வைப்பாங்க. இப்படி அவங்க உடலுக்கு பயிற்சி ஏற்பட்டு தினைக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. தண்ணி தூக்கணும். ஒரு சில ஊர்லலாம் தண்ணியே இருக்காது, ரொம்ப தூரம் போய் தூக்கிட்டு வரணும், தலை மேலேயே வச்சுட்டு வருவாங்க. அப்போது அந்த இடுப்பில் அந்த குடத்தை வச்சுட்டு வருவாங்க. அப்போ அது ஒரு ஆசனமாக இருக்கும். இப்படி அவங்களுக்கு தெரியாமலே ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அலுப்பு அவ்வளோ வேலையும் செஞ்சு அலுப்பு தீர படுத்துருவாங்க, நல்லா அயர்ந்து தூங்குவாங்க, அது ஒரு ஆசனம். அப்படி இப்போ நம்ம ஆசனத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ப்ரெஷரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ப்ரெஷர் உள்ளவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ காலையில் என்ன செய்யணுன்னா, நீங்கள் 11 மணி நல்ல வெயில் நேரம், நல்லா ஒரு டம்ளர் மோர், நல்ல மோர் நல்லா இயற்கையான மோராக இருக்கணும். இப்போ கடையில் வாங்கி அந்த பாக்கெட்டில் அவங்க எல்லாத்தையுமே எடுத்து பிரித்து எடுத்துருவாங்க. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பசுமாட்டு தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி நல்லா வெண்ணெயெல்லாம் கடைஞ்சி அந்த மோர் இருக்குது பார்த்தீங்களா, அது கொழுப்பு சத்து சேராமல் இருக்கும். அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும், ஒரு எலும்பிச்சம்பழத்தில் அரை மூடி எடுத்துங்க, அதில் புழிஞ்சிங்க. ஒரு 2 டம்ளர் குடிக்கிறீங்கன்னா 2 டம்ளர் சாப்பிடுங்க. தாகத்தை தீர்க்கும், உடலில் நீர் சத்தையும் சேர்த்துக்கிறீங்க. ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு இந்த மோரை டைரெக்டாக நீங்கள் காய்ச்சி அப்படியே குடிச்சிடாதீங்க. அதில் உள்ள வெண்ணெயை எப்போ அதுக்கு முன்னாடி மத்து வச்சு கடைவாங்க. இப்போ மிக்சியில் ஊட்டினாலே உங்களுக்கு அது தானாகவே உங்களுக்கு எல்லாமே மேலே வந்துடும். அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கி அடிச்சிட்டிங்கன்னா, மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா சுத்தமாக உங்களுக்கு மேலே ஏறிடும், வெண்ணெய் ஏறிடும். தனியாக இருக்கும் மோர், தனியாக வச்சிங்க. அந்த மோரில் ஒரு அரை மூடி எலும்பிச்சம்பழத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதில் போட்டு 2 டம்ளரோ 3 டம்ளரோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீர் சத்தை சேர்த்துங்க. உங்களுக்கு ப்ரெஷர்லேருந்து ஒரு படி குறையும். ஆமாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள், நல்லா நினைப்பு வச்சிங்க, வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரை சூப்பு, அந்த பூச்சிலாம் இல்லாமல் சுத்தமாக உருவி எடுத்துகிட்டு அதை சூப்பு வச்சு அதில் சின்ன வெங்காயம், சீரகம், என்னென்ன மிளகு, காரம் இதெல்லாம் போட்டுங்க. போட்டு அந்த சூப்பை ஆற வச்சு குடிங்க. உடலில் உள்ள புண்கள் ஆறும், ப்ரெஷர் குறையும். இது 2வது. புரியல? அதான் சொல்கிறேன். கீரையை அகத்திக்கீரையை என்ன செய்யணுன்னா, சுத்தமாக ஒரு பொடி கொடுப்பாங்க, அதை எடுத்து அதில் இந்த பழுப்புலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு பூச்சி இல்லாமல்
சுத்தமாக உருவி அதை வந்து சின்ன வெங்காயம், சீரகம் இதெல்லாம் போட்டு உப்பை குறைச்சிங்க. அதை வந்து நல்லா சூப்பை இறக்கி ஆற வச்சுடுங்க. ஆற வச்சு அந்த சூப்பை 2 டம்ளர் குடிங்க. அந்த கீரையையும் நல்லா தின்னுடுங்க. அப்படி வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா குடலில் உள்ள புண்கள் ஆறும், குடலில் உள்ள புழுக்கள் அழியும், ப்ரெஷர்கள் குறையும். இது 3வது. அதே போல் புதினா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா வாயில் உள்ள துர்நாற்றங்களை குறைக்கும், ப்ரெஷரை வந்து குறைக்கக்கூடியது. அது கூட என்ன செய்றீங்க, கருவேப்பில்லை இதை வந்து என்ன செய்யணும், துவையல் ஆக்கி அதை வந்து உள்ளுக்கு சாப்பிடுங்க. இது வந்து 4வது ப்ரெஷர் குறையறதுக்கு. அதே போல் சீசனில் கிடைக்கிற வெள்ளரிக்காய் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தியே தீரணும். அதே போல் தர்பூசணி பழம் அதை வந்து என்ன பண்ணணும், ஜூஸ் அடித்து அந்த 11 மணிக்கு சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க. நீ மோர் தான் குடிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. அதே போல் பப்பாளி பழம் உங்களுக்கு கிடைக்கும், நாட்டு பப்பாளின்னு கேளுங்க. அதை வந்து கடையில் வாங்கினீங்கன்னா அது வேறு பப்பாளியாக இருக்கும், ஹைப்ரிட் மாதிரி இருக்கும். நாட்டு பப்பாளி யாராச்சும் தோட்டத்தில் விளையும், யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. அந்த பப்பாளியை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்தியே தீரணும். அதே போல் ஆப்பிள் அதையும் நீங்கள் சாப்பிடுங்க. அதே போல் ஆரஞ்சு பழம் அதையும் சாப்பிடுங்க. இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ப்ரெஷர் வந்து குறையும். சரிங்களா? என்னென்ன பழம்னு சொல்லிட்டேன். அதை மறுபடியும் நம்ம மீண்டும் மறுபடியும் சொல்கிறோம். வாரத்தில் வந்து இலசான மீன் இருக்கும், சின்ன சின்ன மீன்கள். அந்த மீன்களை வாங்கி உப்பு, புளி, மிளகாய்த்தூள் குறைச்சி, காரத்தை குறைச்சிங்க, புளியை குறைச்சிங்க, உப்பை குறைச்சிங்க, வாங்கி அந்த குழம்பு மட்டும் வச்சு அந்த மீனை சாப்பிட்டுட்டு வர உங்களுக்கு வந்து புரதச்சத்தும் வரும். அதே போல் ப்ரெஷரும் குறையும். சரிங்களா? சத்தான உணவு அது, ப்ரெஷர் குறையும். இதை வந்து என்ன செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து புளியை வந்து அவசியம் நீங்கள் குறைச்சே ஆகணும். அதனால் ஆமாம். அதே போல் அந்த மஞ்சள் கரிசனாங்கீரைன்னு இருக்கும், மஞ்சள் கலராக இருக்கும், கரிசனாங்கண்ணி கீரை கேளுங்க. அந்த இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிடணும். புரியுதுங்களா? அதே போல் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா பேரிக்காய் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பேரிக்காயை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் குறையும். அதே போல் இன்னொன்று யாருக்குன்னா, இப்போ மாசமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கர்ப்பிணி பெண்கள் அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா குழந்தை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்போ பேரிக்காய் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி வாங்கி வச்சிங்க, சாப்பிடுங்க. யார் சாப்பிட்ணும், ப்ரெஷர் உள்ளவங்களும் சாப்பிடணும், கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்டீங்கன்னா குழந்தை வளர்ச்சி நன்றாக இருக்கும். இதை வந்து என்ன செய்யும், இப்போ ஆடி மாதத்தில் நம்ம அதை பார்த்துக்குறோம். இப்போ வந்து உடல் எடை வந்து இதை நீங்கள் சாப்பிட்டுட்டே இந்த நான் சொன்னதெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உடல் எடையை வந்து குறையும். அவங்க இளைச்சிருவாங்க. அதுக்காக நீங்கள் பயப்படக்கூடாது. ரத்த ஓட்டம் வந்து ஒரே சீராகி நம்மளுக்கு உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ப்ரெஷர் உள்ளவங்க அதிகமாக கவனிக்க வேண்டியது உப்பு, புளி, காரம் இது 3த்தையும் சுத்தமாகவே குறைச்சிடணும். குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் ப்ரெஷர்லேருந்து விடுபடலாம் என்பது மகதீஷ்டியின் தினம் ஒரு கருத்தாக உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். அதை பார்த்து பலனடையுங்க. இப்போ வந்து நம்ம அத்வாசனா செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்க போகிறோம். முதல் சுற்றுக்கு தான் போக போகிறோம். முதல் சுற்றில் ஒரு 20 எண்ணிக்கை வரும். உங்களுக்கு எல்லாருமே செய்யுங்க. நாளைக்கு செஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதாவது பார்க்குறாங்க, அதில் ஒரு லைக்கில் ஒரு தட்ட மாட்டுறாங்க. ஆமாம், இது இப்படி கை மாரி இருக்க முடியுங்களா, அது ஒரு தட்டை தட்டினீங்கன்னா இப்போ ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா ஒரு லைக்கு. நீங்கள் அதை லைக் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது லைக் பண்ணுங்கள், விரும்புனீங்கன்னா அதை லைக் பண்ணுங்கள். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம். கமெண்ட் பண்ணுறதுக்கு சில பேருக்கு தெரியலங்கிறாங்க. அந்த ஆப்ஷன், அந்த ஆட் ஆப்ஷன் இருக்கும், அதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து தமிழ்லேயும் நீங்கள் டைப் படிக்கலாம், ஆங்கிலத்துலேயும் டைப் படிக்கலாம். அதை நீங்கள் ஒரு நட செஞ்சு இப்போ நண்பர்கிட்ட கேளுங்க எப்படி என்ன பண்ணணுன்ட்டுன்னு. எல்லோரும் கற்றுக்கிட்டு வர்றதில்ல. அதை கேட்டு நீங்கள் அதை டைப் படித்து உங்கள் மனதிலுக்கு உள்ளதை நீங்கள் தெளிவுபடுத்தினீங்கன்னா நாங்கள் குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் நம்ம வந்து இது பண்ணிப்போம். இப்போது அதிகமாக பேசுகிறதுங்கிறது ஒரு வகை, அதிகமாக பேசலைங்கிறது ஒரு வகை. அதிகமாக பேசலைன்னா ஊமாம்பான், அதிகமாக பேசுனா பெரிய பேச்சாளர் நம்பான். ஆனால் இது வந்து யாருக்காக பேசுகிறோம், உங்களுக்காக, உங்கள் நன்மைகளுக்காக. நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மகதீஷ்டி தினமும் பாடுபடுகிறது. இந்த 365 நாள் தொடர்ந்து வீடியோவை விடுவதற்கு 280வது நாள் இன்றைக்கி, இல்லாட்டினா 290 இருக்கும், இந்த ரேஞ்சில் இருக்குது. இன்னும் ஒரு 65 மொத்தம் 75 நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் மாறிடும். புரியுதுங்களா? ஆசனங்கள் நிற்காது, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் மாறும். உடல் ஆரோக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த மகதீஷ்டி தினம் ஒரு யோகா பாடுபடும், அயராது பாடுபடும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் சுற்றுக்கு நம்ம போக போகிறோம். எளிய பயிற்சி. இப்போ வந்து மூச்சு சுவாசம் முதல்ல
ஏன்னா எளிய பயிற்சி, எளிய உடல் பயிற்சி, எளிய ஆசனம். அதனால் நமக்கு வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு 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 10 வினாடி இல்லாட்டினா 20 வினாடி மூச்சு சுவாசம். இப்போ நம்ம மூச்சு சுவாசம் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம யோகா பண்ணினோம்னா என்ன வயது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். முகம் வந்து பொலிவு பெறும். 126 வயசுக்கு ஒரு ஐயா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். இப்போது அந்த யோகா தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு அவர் யோகாவோட விரும்பி அவர் உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதா இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து தரையை போய் தொடுறாரு. கை மூட்டு இது எல்லாமே காது தான் கொஞ்சோண்டு மந்தமாக இருக்கே தவிர மற்றபடி அவரோட அசைவுகள் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள் தெரியும். அந்த ஒரு மெடல் கூட வாங்கினார், ஜனாதிபதி கையால் மெடல் கூட வாங்கினார். சரிங்களா? அதே போல் யோகா செஞ்சு நம்மளோட வயசை உயர்த்திக்கணும். ஆரம்ப காலத்துலேருந்தே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் வந்து கரெக்டாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அது பார்க்குறதுன்னா நம்ம அந்த அளவுக்கு செஞ்சால் பார்ப்பாங்க தான். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40, 30 இருக்குன்னு வச்சிங்களேன். நம்ம வந்து ஒரு 60 வயசுக்கும் நம்ம அதை தொடர்ந்து அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா, இப்போ காலில் வந்து இப்படி வச்சிங்க, அக்கு பஞ்சர் மாதிரி அந்த உணர்வுகளை வந்து தூண்டுங்க. எந்த அளவுக்கு கால் வந்து கடினமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் வேகமாக நீங்கள் வந்து தூண்டணும். அதே போல் மாற்றுக்கால் செஞ்சிட்டோம். சாதாரணமாக உட்காந்துங்க, கை இந்த தொடை மேலே வச்சிங்க, இந்த தொடையில் வச்சுங்க. இப்போ உணர்வு தோண்டிட்டோம். இப்போ கைகளுக்கு வந்து மசாஜ் செய்கிறோம். இந்த கையை வந்து நல்லா பிரட்டி விடுங்க, பிரட்டி விடுங்க. இந்த அப்படியே மேலே போய் இந்த கழுத்து வந்து வரைக்கும் நம்ம போகணும். அதே போல் நல்லா பிரட்டி விடுங்க சதையை. இந்த வலி இருக்கிறவங்க நல்லா செய்யுங்க, அவங்களுக்கு வலி இல்லாமல் போகும். இப்போ இந்த ஷோல்டர் வலி இருக்கும், ஷோல்டரில் மூட்டு வலிக்கும், கையை வந்து இப்படி திருப்ப முடியாது, இப்படி அப்படிங்கக்குள்ள நம்ம நல்லா கையை ரொட்டேஷன் பண்ணிங்க. நல்லா ரொட்டேஷன் பண்ண இது வந்து 20 நட 30 நட செய்யலாம். அதே போல் எண்ணிக்கையை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. மாற்று இது வந்து மாற்று. சரிங்களா? இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்றாக உடல் வந்து வச்சுக்கலாம். இப்போ கையை வந்து நம்ம விரைப்பு தன்மையாக வச்சுக்கிறோம், உடலை வந்து நேராக வச்சுக்கிறோம். இப்போது எண்ணிக்கையில் ஒரு 10 இல்லாட்டினா 20 மனசுக்குள்ளாரே எண்ணிங்க. இப்போ கையை அப்படியே கீழே கொண்டு போங்க, அதுலேயும் வந்து அதே எண்ணிக்கை வரணும். இப்போ கையை வந்து சுழற்றணும், மூட்டை மட்டும் நம்ம சுழற்றணும். இப்போ அப்படியே ரிவர்ஸ் செஞ்சிட்டோமா? இப்போ கைக்கு வந்து வெயிட்டு கொடுக்குறோம். இப்போ எத்தனை கிலோ வெயிட்டு கொடுக்குறோம்? ஒரு 5 கிலோவை நம்ம தூக்குறோம் இப்போ. சரிங்களா? இப்போ இதை செஞ்சிட்டோம். இதேமாரியே செஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி தான், இதெல்லாம் ஆசனம் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஆசனத்துக்கு நம்ம போக போகிறோம். நல்லா நீங்கள் வீட்டில் எப்படி நம்ம சாமி கும்பிட்றோமோ இந்த காலை மட்டும் இப்படி வச்சுக்கணும். நல்லா இப்படி வச்சுக்கிட்டு கையை வந்து இப்படி கூம்புன மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. மிகவும் கடினமான ஆசனம், கவனமாக செய்யுங்கள். நன்றி ஆர்ஜி அவர்களே. ஜேகையா நன்றி. இப்போ நம்ம வந்து மனதை வந்து என்ன செய்கிறோம், எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நம்ம படுத்துருக்குறோம் இல்லைங்களா? அப்போ வந்து வேறு எந்த சிந்தனையுமே எண்ணிக்கை அவங்க எத்தனை எண்ணுனாங்கன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறமேலுக்கு சொல்லக்குள்ள தான் நமக்கு வந்து அந்த தியான நிலையை விட்டு நான் வந்து வெளியில் வரேன். என்ன காரணம்னா, ஒரு ஆசனங்கள் செய்யும்பொழுது நம்ம அது கூடயே நம்ம வந்து பயணிக்கணும். அப்படி பயணித்தா தான் நம்ம அந்த ஆசனத்தோட முழு பலன்களையும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் படுத்திருக்கக்குள்ளே உங்களுக்கு சாதாரணமாகவே அப்படியே கண்களை அயர்க்கும், உறக்கம் வரும். நீங்கள் வந்து மனசை வந்து தியான நிலைக்கு கொண்டு போவீங்க. கடவுள்கிட்ட வந்து வேண்டக்குள்ளே
என்ன வேண்டுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெரிய விஷயமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரெஷரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ப்ரெஷர் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது அலட்சியமாக மாத்திரை சாப்பிடாமலும் இல்லை ஆரோக்கியமாக உடலை வச்சுக்காமல் இருந்தாலும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் வரும். அதனால் நீங்கள் அந்த அட்டாக்லேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கணும். கொரோனா நேரத்தில் நமக்கு வந்து இந்த மூச்சு சுவாசம் தான் நம்மளுக்கு வந்து உயிர் மூச்சாக இருந்தது. எந்த ஆங்கில மருந்துமே நமக்கு வந்து பயன்படலை. ஆக இயற்கையான வைத்தியம்தான் நமக்கு அன்றைக்கி பயன்பட்டது. மூச்சு குழாயில் வந்து உங்களுக்கு வந்து அடைப்பு இல்லாமல் நீங்கள் வந்து ஆசனம் செஞ்சுக்கிட்டே வந்து மூச்சு சுவாசம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான திணறல் இருக்காது. சுவாசம் வந்து நல்லாயிருக்கும். ரத்த ஓட்டம் வந்து ஒரே சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாடுபடுறோம். இந்த ஆசனம் நம்ம 2வது நிலைக்கு நம்ம போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி எளிய பயிற்சி நம்ம பண்ணிக்குவோம். பண்ணிட்டீங்களா? இப்போ அப்படியே இந்த பக்கம் திரும்பிங்க. போனோட அப்படி பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே திரும்பி கால்களை வந்து நல்லா வச்சிங்க. கைகளை வந்து கொஞ்சம் நம்ம சுவாசம் பண்ணிவிட்டு நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஆசனம்லாம் நம்ம சொல்லி கொடுத்தவங்க நம்மளோட பெரியவர்களாக இருக்கலாம், நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கலாம், நம்மளுடைய ஆசிரியராக இருக்கலாம், நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் குரு தான். அப்படிங்கக்குள்ளே அவங்களுக்கு வந்து நம்மளோட நன்றி கடனை நம்ம செலுத்தணும். எப்படி செலுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி கைகளை கோம்பி நம்ம என்ன சொல்லணும்? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும், இந்த அற்புதமான கலைகளை கொடுத்த முன்னோர்களுக்கும், இந்த அற்புதமான கலைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குருவே சரணம். குரு பிரமா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு இல்லாமல் இந்த நாட்டில் எதுவுமே கிடையாது. யாருமே தன்னிச்சையாக செயல்படுத்து உங்களுக்கு வந்து அந்தமாரி ஒரு சக்தி இருந்ததுன்னா அது வந்து அமினேஷியா சக்தின்னு பேர். அதில் 1,00,000 ஒருத்தவங்களுக்கு அதுமாரி கிடைக்கும். அதுக்கு நம்ம போக வேண்டாம். நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தவங்க குரு. அதை தான் நம்ம பார்த்துக்கணும். அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும். அதே போல் இந்த ஆசனம் செய்கிறது எப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக எல்லாருமே செஞ்சு பழகுங்க. முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதுகெலும்பு சிப்பி வந்து விலகியவர்களுக்கு இது வந்து சேரக்கூடிய இது ஒரு சிறந்த ஆசனமாகும். சரிங்களா? அதே போல் விரைப்பான கழுத்து, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து முரட்டுத்தனமாக இருக்கும், முரடு கட்டிக்கிட்டு இருக்கும். அவங்க வந்து இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தளர்ச்சி ஆகி நார்மலான பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. புரியுதுங்களா? முதுகு எலும்பு சிப்பி வந்து விலகியவர்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடும். அதே போல் விரைப்பாக கழுத்து வச்சுருக்கிறவங்க, இந்த கழுத்தை திருப்ப முடியாமல் சில பேருக்கு முரடு கட்டின மாரியே இருக்கும். அவங்களாம் வந்து இதை செஞ்சுட்டு வாங்க. அதே போல் கூன் முதுகு உடையவர்கள் இதை வந்து செஞ்சிகிட்டே வந்தீங்கன்னா இந்த கூன் முதுகுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. கூன் விழுறதுங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து தேவையில்லாத ஒன்று. ஏன்னா எளிய பயிற்சியோ இல்லை வந்து எந்த விதமான வேலையும் செய்யாமல் நம்ம அந்த கூன் உழறத அது கூடயே நம்மளும் சேர்ந்து குனிவோம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து நிமிர்ந்து செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக உட்காந்து நல்லா நிமிர்ந்து இப்படி உட்காந்துருங்க. உட்காந்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கூன்லேருந்து நீங்கள் விடுபடலாம். இந்த ஆசனமும் செஞ்சுட்டு வாங்க. கூன் முதுகு உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அதே போல் தூங்குவதற்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இயற்கையான பயிற்சி இது. இப்போ படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மனதை வந்து தியான நிலைக்கு கொண்டு போகிறீங்களோ கொண்டுட்டு போலியோ
உங்களுக்கு மனநிலையே மாறிடும். வேறு எந்த சிந்தனையும் வராது. அப்போ உங்களுக்கு தூக்கம் வந்து நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும். சுவாசத்தோட என்னன்னா நம்ம இந்த ஆசனம் செய்யக்குள்ள சுவாசத்தோட எண்ணிக்கையை வந்து நம்ம மனதுக்குள்ளார நினச்சிக்கணும். சும்மா படுத்து கிடக்கக்கூடாது. அந்த சுவாசத்தோட எண்ணிக்கை நம்ம எவ்வளோ மூச்சு விடுறோம், எவ்வளோ விடுறோம், இந்த எண்ணிக்கை இப்போ 30 எண்ணுனாப்புல 30 எண்ணக்குள்ளே என்னோடய சுவாசம் வந்து எத்தனை இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அதை தான் நம்ம வந்து பார்க்கக்கூடியதாகும். அதே போல் புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து மனதுக்கு வந்து புத்துணர்ச்சி அடையும். மனது வந்து அமைதி கிடைக்கும். இதனால் உடல் வந்து சுறுசுறுப்பாயிடும். மனசு வந்து அமைதி கிடைக்கும். மறை உறுப்புக்கு இது ஒரு சிறந்த ஆசனமாகும். ஞாபக சக்தி அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஆசனமாகும். அவங்க தெளிவு பெற்றுருவாங்க. ஏன்னா ஒரு சில நிமிஷத்துலேயே அவங்களுக்கு வந்து தெளிவாயிடும். வேறு சிந்தனைகள் வேறு இதில் குழப்பங்கள் அப்படிலாம் இருந்ததுன்னா இதுலேருந்து நம்ம தெளிவு பெற்றவர் தான் இந்த அத்வாசனம். இந்த அத்வாசனம் செஞ்சு அனைவரும் பார்த்து பலனடையுங்கள். மகதிஷ்டி தினம்பொரியாகாவை பார்த்து பலனடைந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாளைக்கு மீண்டும் ஒரு சிறந்த ஆசனத்துடன் வருவோம். நன்றி, வணக்கம்.